தேவனையே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே கத்தர் எழுந்தருளும். எங்களாக ஆராதனை கத்தர் அங்கீகரியும் ஆண்டவரே. உடைய பிரசனம் எதிர்த்து சூழ்ந்து கொள்ளட்டும். உதவுதலோடு கத்தாவே நாங்கள் உண்மை ஆராதிக்க கத்தர்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஆராதனையை உடைய சமூகத்தை எட்டும்படியாக இதை பரிசுத்தமாக்கும். எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் அப்பா. எங்கள் தேவைகள் எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு முக்கியம்ப்பா. நீங்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. ஒருவரே பெரியவர், அற்புதங்கள் செய்கிறவர், அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடத்துகிறதான தெய்வம். அதை நம்பி விசுவாசத்துடைய சமூகத்தை நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்திக் கொள்ளும், மகிமைப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கற்றுக் கொடுத்தது புதிய நாளுக்காக எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வாரத்தினுடைய முதலாவது நாள் கத்தர் சமூகத்தில் கற்றுக் கொண்டு வந்திருக்கிறார். புதிய வாரத்தை நம்முடைய ஆயுச நாளில் கத்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த நல்ல சுகத்திற்காக, பலத்திற்காக, நன்மைகளுக்காக நல்ல வாய்களை தந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரை பாதுகாத்தவருடைய பிரசனத்தை மறுபடியும் வர உதவி செய்திருக்கிறார். எவ்வளோ பெரிய தெய்வம், எவ்வளோ நல்ல ஒரு தெய்வம். வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ கொடுத்த சுகம், ஜீவன், பலன், ஆரோக்கியத்துக்காக நன்றி. குடும்பமாய் சபையாய் சமூகத்திலே ஆராதிக்க உதவி செய்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லா மகிமைக்குமே பாத்திர, எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்குமே பாத்திர. உம்மை போல் வேறு
சொல்லுமா, நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Hallelujah, 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 hallelujah. क्या वो मेरे मेरे நம்முடைய கரங்களை தட்டி நாம் பாடுமா? நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. சொல்லுவோம். நீ நல்லவர், உம்மை போல் வேறு நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Hallelujah, 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 hallelujah. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Hallelujah, 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 hallelujah. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ சொல்வோம். பாவியான என்னையும் நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Hallelujah, 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 hallelujah,
விசுவாசத்தினால்தான் நான் சபைக்கே வந்திருக்கோம்ல. அவருக்கு மேல வேற தெய்வம் இருந்திருந்தா நான் அங்கதான் போயிருக்கோம். அவர் மாதிரி அவரை விட யாருமே இல்லை என்பது நம்ம இன்னைக்கு விசுவாசத்தினால் யாரோட சமூகத்துக்கு சொல்லியிருக்கேன். நல்ல ஒரு பெரிய கருவியோடு இப்பவே மட்டும் ஒரு தெய்வத்தை தெய்வமாய் கொண்ட ஜனம் எவ்வளோ பெரிய பாக்கியம் உள்ள அந்த பாக்கியவான்கள் பாக்கியவர்கள் இருப்பீங்க. நான் மட்டும் அவர்களுக்கு நன்றி சொல்ல பார்க்கலாம். உண்மை போல் ஒருவரும் இல்லை, தேவன் போல் ஒருவரும் இல்லை. Who is like the Lord? There is no one. He is strong and mighty. Who is like the Lord? There is no one. Who is like the Lord? He is strong and mighty. Who is like the Lord? He is worthy. He's high and give him the praise. Who is like the Lord? There is no one. Who is like the Lord? He is strong and mighty. Who is like the Lord? He is worthy. He's high and give him the praise. Let's sing once again. Who is like the Lord? There is no one. Who is like the Lord? He is strong and mighty. Who is like the Lord? He is worthy. And give him the praise. Praise the Lord. Praise the Lord. Our God is worthy of glory. From the rising of the sun unto
என்ன பார்த்தீங்கன்னா வேதத்துல ஆண்டவர் மறுபடியும் 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 தான் யாருங்கிறதை காட்டிக்கொண்டே இருக்கார். பைபிள் ஃபுல்லாக படிச்சுட்டே வர வர பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்க முடியும். அவரை போல யாரும் இல்லை, அவரை போல ஒருவரும் இல்லை. இன்னும் இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட ஆண்டவர் இதை திரும்ப திரும்ப காமிச்சிருந்தார். என்ன போல ஒரு தெய்வம் இல்லைப்பா, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு. இந்த 10 விதமான வாதைகளை ஆண்டவர் வந்து இந்த எகிப்தியர் மேல வரப்பண்ணார் இல்லையா? கவனிக்கிறீங்களா? வரப்பண்ணும்போது ஆண்டவர் எகிப்தியரை அழிக்கிறதுக்கு மட்டும்தான் அதை வரப்பண்ணினாரான்னா உண்மைதான். ஆனா அதையும் தாண்டி அது ஒரு விஷயம் இருக்குது. இந்த 10 வாதைகள் நம்ம பார்க்கணும்ல, இந்த 10 வாதையும் 10 விதமான எகிப்திய தெய்வங்கள். இந்த 10 வாதையும் 10 விதமான எகிப்திய தெய்வங்கள் தான் மறுபடியும் ஆரம்பிச்சேன். 10 தெய்வங்கள் நான் ஒன்று சொல்றேன். முதல்ல அந்த நைலுங்கிறதே எகிப்தியர்களுடைய ஒரு தெய்வம். இந்த நைலை ஆண்டு என்ன பண்ணாருன்னா நதியை ஃபுல்லா அப்படி ரத்தமா மாத்திட்டாரு. என்ன அர்த்தம்னா, இந்த நைலை நீ நம்பிக்கிட்டு இருக்கல, இந்த தெய்வம் நம்பிட்டு இருக்கல, இது உன்னை காப்பாற்ற முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹெக்கெட் அப்படின்னு. ஹெக்கெட் அப்படின்னா அது ஃபெர்டிலிட்டி, ரினியூவல், புதுதாக உருவாக்குறது அப்படிங்கிற மாதிரி. அந்த தெய்வமாக வச்சிருக்கிறவங்களுடைய தலை பார்த்தீங்கன்னா தவளை தான் இருக்கும். ஆண்டவர் என்ன பண்ணாங்கன்னா தவளையை அமைச்சே அந்த ஜனங்களை பாதித்தார். அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த தெய்வமும் உன்னை காப்பாற்ற முடியாது. கெப்ரன் இன்னும் ஒரு தெய்வம் இருந்துச்சு. இது என்னதுக்கு பார்த்தீங்கன்னா இது பூமியுடைய தெய்வம், மண்ணை வச்சு. ஆண்டவர் என்ன பண்ணாங்கன்னா அந்த மண்ணை வச்சு மண்ணிலிருந்து பேரை வர வச்சு அந்த ஜனங்களை மத்தார். அடுத்தது கெஃப்ரி அப்படின்னு ஒன்று. இதுவுமே பார்த்தீங்கன்னா பேனுடைய உருவத்தையுடைய ஒரு தெய்வம். மறுபடியும் பேனை வச்சு ஆண்டவர் வாதிக்கிறாரு. அடுத்ததா எகிப்தியருடைய தெய்வத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா பாதுகாப்பும் அன்புக்கும் இந்த மிருகங்கள், கேட்டில்ஸ், அதாவது ஆடு மாடுகள், அதனுடைய எல்லாம் பாதுகாக்கிற தெய்வம் அதுங்களுடைய தெய்வம். அப்போ அதனுடைய தெய்வம் எப்படி இருக்கும்னா ஆடு மாடு மாதிரியே தான் இருக்கும். ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆடு மாடுகள் அங்கே உயிரோடு இருக்க விடல, எல்லாத்தையும் ஆண்டு வாதித்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இதுகளும் உன்னை காப்பாற்ற முடியாது. அடுத்ததாக சமாதானத்தையும் சுகத்தை தருவது ஐசிஸ் அப்படின்ட்டு உங்களுடைய கடவுள் வச்சிருக்காங்க. இது என்னன்னா நோயை சுகமாக்கும் அப்படின்ட்டு. கடைசியில் வந்த நோய் பார்த்தீங்க அப்படின்னா வாயில் கொப்பளங்கள் வந்தது. அந்த கொப்பளங்களால அவளை காப்பாற்ற முடியல, அந்த தெய்வமும் போயிடுச்சு. ஆண்டு மறுபடியும் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு, என்னை விட பவர்ஃபுல்லா எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா நட் அப்படின்னு சொல்லி இது வானத்துடைய தெய்வம், காட் ஆஃப் ஸ்கை. வானத்தில் என்ன பண்றாருன்னா கல்மலை வைக்கிறாரு, அக்னி மலை வர வைக்கிறாரு. அவன் என்ன சொல்றாரு? இதுவும் உன்னை பாதுகாக்க முடியாது. அடுத்ததாக ஒரு தெய்வம் வந்து காற்றுகளையும் மலைகளை அனுப்புறது. அது பார்த்தீங்க அப்படின்னா அது வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும். கடைசியில் வெட்டுக்கிளியே அமைச்சு விட்டாரு. ஓ அப்படின்னு அழிச்சிட்டு எல்லாத்தையும் வதம் பண்ணார். அடுத்ததாக சூரிய தெய்வத்தை வச்சிருந்தாங்க. கடைசியில் சூரியனே 3 நாள் ஆண்டவர் வேலை செய்ய வழிபட்டார். 3 நாள் வெறும் இருட்டு. என்ன அர்த்தம்? அதுவும் ஒன்று காப்பாற்ற முடியாது. அதே பெரிய அல்டிமேட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா தெய்வத்திலையும் உங்களுக்கு பெரிய தெய்வம் யார் அப்படின்னா பார்வோன். யாரு? பார்வோனை அவங்க ராஜாவை மட்டும் இல்ல தெய்வமாகவும் வணங்கிட்டு இருந்தாங்க. இப்ப பார்வோனுடைய வீட்டிலேயே தன்னுடைய பிள்ளையே மடித்து போச்சு. இப்ப பார்வோனால காப்பாற்ற முடியுமா? முடியாது. அப்ப ஆண்டவர் மறுபடியும் 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 தன்னுடைய ஜனங்களுக்கு என்ன காட்டியிருக்காருன்னா, எனக்கு ஒப்பானவர் இந்த உலகத்துல யாரும் இல்லை, நான் தான் உன்னை காப்பாற்ற முடியும், என்னால் மட்டும்தான் உனக்கு எல்லாத்தையும் செய்ய முடியும், எனக்கு ஒப்பானவர், எனக்கு நிகரானவர் இந்த உலகத்துல யாரும் இல்லைங்கிறது மறுபடியும் மறுபடியும் காட்டுறது நமக்கு இன்னைக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். சொல்லுது, இப்ப ஏற்பட்ட தெய்வத்தை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த பாக்கியம் எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பாக்கியம் இருக்கீங்க? நல்ல ஒரு கடவுள் ஆண்டவர் வாயார புதிய ஆண்டவர் உங்களை நான் தெய்வமாய் கொண்டது பெரிய பாக்கியம். சந்ததியாய் அவருடைய சம்பளத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. உங்களை போல தெய்வம் எல்லாம் ஆண்டவர்கள் பாருங்க. சாத்திரம் மேஷா காப்பீடு கொடுத்து அவங்க 3 பேருக்கிட்டையும் அந்த ராஜா வந்து சொல்றாரு, நீ என்ன வணங்கல தூக்கி நெருப்புல போட்டுரு. அவன் சொல்றான், ஏன் ஆண்டவரை தவிர வேற எந்த ஆண்டவர்
அதை சொல்ற என்ன விட பெரிய ஆண்டவரா? யாரா அது? ஆண்டவர் கோவம் வந்துச்சு. என்னடா இது, நம்மளே ஒருத்தர் சேலஞ்ச் பண்றான், நம்மளே ஒருத்தர் கேட்கறான், என்ன விட பெரிய தெய்வமாட்டு. என்ன பண்ண தெரியுமா? அந்த 3 பேர்ல 4வது ஒருவராய் என் ஆண்டவர் வந்து ஒரு தீங்கும் அணுகாமல் பாதுகாத்தாங்க. அதுதான் நமக்கு தெய்வம். எந்த தெய்வத்தாலையும் காப்பாற்ற முடியாத ஆண்டவரை காப்பாற்ற முடியும். அவனாலே மட்டும்தான் எவ்வளவு வல்லவர்கள் தெரியுமா? அவருக்கு நிகரான தேவன் அல்ல, அவர் ஒப்பான தேவன். அப்படி ஒரு தெய்வத்தை போலபடி ஆண்டவருக்கு பெரிய நன்றி சொல்லலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. மறுபடியும் சீனாய் மலையில நாள் கணக்கில் உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய கட்டளைகளை பெற்றுக் கொள்ளப்படுகிறது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜனங்களால மோசைக்காக வெயிட் பண்ண முடியல. உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு சொரூபத்தை உண்டாக்குறாங்க, ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி உருவாக்குறாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, ஏன்னா போய் என்ன ஒரு கண்ணுக்குட்டியோடையா ஒப்பிடுறீங்க? கடைசி நம்ம தண்டனை கொடுத்தாரு. காலைக்கும் யோசுவாவை தவிர அந்த குரூப்ல இருந்து ஒரு ஜனம் கூட அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போகவே ஒருத்தர் ஆண்டு என் ஆண்டவரை வேற யாருடைய ஒப்பிட ஆண்டவருக்கு பிடிக்கவே முடியாது. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம், நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் எந்த தெய்வத்தையும் வணங்கலையே, நான் இயேசு மட்டும் தான் வணங்குறேன். அது தெய்வம் மட்டும் இல்லை, அந்த தெய்வம் எதுவும் வேணாலும் இருக்கலாம். நம்முடைய படிப்பா இருக்கலாம், ஆண்டவரோட என் படிப்பு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, அது நமக்கு கௌரவம் கொடுக்கலாம். ஆண்டவர்கிட்ட போகிறது தடுக்கிறதா இருக்கலாம், நம்முடைய ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருக்கலாம், நம்முடைய பின்னணியாக இருக்கலாம், நம்முடைய பேங்க் பேலன்ஸாக இருக்கலாம், நம்முடைய வேலையாக இருக்கலாம், நம்முடைய சம்பளமாக இருக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். உங்கள் வேலை சில நேரத்தில் கல்யாண வீடு கூட வந்துருக்கு தெய்வமா, இல்லை ஆண்டவர் விட்டு கல்யாண வீடு கூட போடுவோம். இப்போ தடையா எது வந்தாலுமே என் ஆண்டவருக்கு பிடிக்குமானா பிடிக்காது. ஆண்டவர் உங்கள் கனவு வச்சு பாருங்க, ஆண்டவர் எனக்கு கடவுள், என்னோட கணவன் தான் எனக்கு கடவுள் அப்படின்னு சொன்னா கூட அவனுக்கு பிடிக்கும். எரிச்சலான தெய்வம். மனைவியை வச்சா பிடிக்காது, பிள்ளைகளை வச்சா பிடிக்காது, எனக்கு நிகராக யாரும் இருக்கக்கூடாது, யாரும் இருக்க விடவும் மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு தெய்வம். நீங்க அப்பேற்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நாம தெய்வமாக கொண்டிருக்கிறோம். நாம அப்பாவை வச்சிருக்கோம். எவ்வளவு பெரிய சந்தோஷம். நன்றி. உங்களுக்கு 2 கணக்குல உயர்த்தி ஆண்டவர் உங்களை போல யாரும் ஆண்டவரே, உங்களை போல யாரும் ஆண்டவரே, உண்மை போல ஒருவர் ஆண்டவர் ரொம்ப பிடிச்ச வார்த்தை நான் நம்புறேன். சொல்லுங்க பாருங்க, ஆண்டவர் உங்களை போல யாரும் உங்களை போல யாரும் உங்களுக்கு நிகரானவர் யாரும் இல்லை. திரும்ப சொல்லுவோம், அவரை போல யாரும்
அதிசயப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆத்மாக்கள் ஆண்டவரே சொல்லுகின்ற ஞானத்தை எங்கள் ஒவ்வொரு தர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அருமையான ஆலயத்தை தந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை கூடி ஜெபிக்க தந்தை கிருபைக்கு அவனுக்கு நன்றி செலுத்தின ஆண்டவரே. ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே போர் நடக்கிற நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் துதிக்கிறோம்ப்பா. அநேகர் மாண்டு கொண்டிருக்கிற நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் துதிக்கிறோம்ப்பா. இஸ்ரேலே ஜனம நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே அப்பா. அந்த தேசம் வழியாதபடி நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே. அதற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஆண்டவரே ஸ்தோத்திர இஸ்ரேல் தேசத்தில் உள்ள ஆண்டவரே மக்கள் எல்லாம் வரும் நாட்களுமே அறிய வேண்டும் ஆண்டவரே அப்பா. உண்மை உண்மையான தெய்வம் என்று ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறாண்டவரே. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் துதிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்திய தேசத்தில் உள்ள தலைவர்களை ஆசீர்வதி ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தமிழ்நாடு தலைவருக்காக ஆசீர்வதி ஆண்டவரை ஜெபிக்கிற ஆண்டவரே. நாட்களே இந்த நாட்களில் ஆண்டவரை எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. இந்த மாவட்டத்தில் ஆண்டவரை உண்மை அறிந்த மக்கள் அநேகர் உண்டு. ஆனால் தகப்பனே நாட்கள் ஆண்டவரை எழுப்பி பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொருவரின் தருவன் பேர் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிற ஆண்டவரே. வியாதியோடு பாரத்தோடு துக்கத்தோடு கவலையோடு ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே. ஒவ்வொரு நினைக்கிற ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் அப்பா. கடன் பிரச்சனைகளால் வாடுகிற மக்கள் உண்டு ஆண்டவரே. அநேக வியாதிகள் மத்தியில் ஆண்டவரே வாடுகள் உண்டு ஆண்டவரை நாங்கள் காண்கிறோம் தகப்பனே. நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம்ப்பா. மருத்துவமனையில் ஆண்டவரை வியாதிப்பட்டு ஆண்டவரே இருக்கிற அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரை அவர்கள் ஆசீர்வதியை பலப்படுத்தி ஆண்டவரை சரீரத்தில் ஆண்டவரை எல்லா சுகத்தை கொடுக்க ஜெபிக்கிற ஆண்டவரை உண்மை துதிக்கிற ஆண்டவரை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிற ஆண்டவரை அப்பா. நன்றியோட ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை. நினைக்கிற ஆண்டவரை எங்கள் பிஷப்பியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிற ஆண்டவரை. இதுவரைக்கும் நீ நடத்திய ஆண்டவரை. இதுவரைக்கும் நீ பாதுகாத்திய ஆண்டவரை. அதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை துதிக்கிற ஆண்டவரை அப்பா. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. உண்மை ஸ்தோத்திரம் மருத்துவமனையில் இருந்த ஆண்டவரை. நேற்று ஆண்டவரை அவர்களை பலத்தோடு சுகத்தோடு கொண்ட கிருபைக்காக அவனுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரை. ஹல்லேலூயா அப்பா. உண்மை துதிக்கிற ஆண்டவரை. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. மறுபடியும் இந்த இடத்துல வந்து அப்பா உங்களுடைய நாமத்தை ஆண்டவரை அவர் மகிமைப்படுத்தும் போது ஆண்டவரை நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க ஆண்டவரே இந்த இடத்துல கொண்டு செல்வ கிருபைக்காக நன்றி செலுத்தின ஆண்டவரே அப்பா. நல்ல சரீர பல சுக குழு ஆண்டவரை. உச்சல் தலையிலிருந்து உள்ள காலவரை ஆண்டவரே நல்ல பலத்தை சுகத்தை கொடுக்க ஜெபிக்கிறாப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் துதிக்கிறாப்பா ஆண்டவரே. எலும்புகள் ரத்த நாணங்கள் எல்லாம் நல்லபடி செயல்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கணும் ஆண்டவரே. மருத்துவமனை இருக்கும்போது ஆண்டவரை கரம் போடுறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை இன்னும் பலப்படுத்தின ஆண்டவரே அப்பா. வருகிற நாட்களில் நடக்கிற ஆண்டவரே அப்பா. இவரோடு சேர்ந்து ஆராய்ச்சி நீ ஆண்டவரே பலப்படுத்திய ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் அக்காளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. படிக்கிற இருக்கிற ஆண்டவரே. சகோதரி காண்கிற ஆண்டவரே. ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமாக பலன் சுகம் தந்தாலும் ஆண்டவரே இந்த இடத்துல வந்தாலும் தவறு என்ன ஆண்டவரே அவங்க நடந்து வருவதற்கு நீர் சுகத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ள ஜெபம் புனியாளியை ரட்சிக்கும் என்று சொன்னீர்கள் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்யப்பட்ட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரை நாளைக்கு இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரை. நேரத்தில் ஆண்டவரே அப்போ நல்ல பாட பலன் சுகம் தந்தீர் ஆண்டவரே. அந்த ஒஷி மூலமாக எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரை. நேரத்தினோம் அப்பா. நல்ல வார்த்தையை கேட்கும்படியாக எங்களை பக்குவப்படுத்தும் ஆண்டவரை. செய்து கொடுக்கிற உங்கள் பிள்ளைகளை எடுத்து பிரயோஜனப்படுத்தும் ஆண்டவரை. ஆண்டவரை மூலம் குறிப்பிட்டுக் கொள்ளும் ஆண்டவரை. வெளிநடத்தும் ஆசீர்வதி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் தகப்பனே. ஆமென். கர்த்தர் சொல்லிய கேட்டபடியால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அது கொடுத்த நல்ல நேரத்துக்காக நன்றி. உங்களை துதிக்கும் ஆளுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீர் தான் ஒரே தெய்வம் போல ஒரு தெய்வம் அல்ல, நிகராக ஒரு தெய்வம் அல்ல என்பதை சொல்லி சொல்லி நாங்கள் ஆராதிக்க பெரிய கிருபை கொடுத்திருக்கீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும் கரங்களை தருகிறோம்ப்பா. துதியோடு சேர்ந்த ஒரு விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டெடுத்துப்பார்கள். எல்லாவற்றையும் கத்தத்தாமே கேட்டதற்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. மீதி நேரத்தை கத்தத்தாமை பொருட்படுத்திக் கொள்ளும். நாங்கள் தாழ்ச்சிகளோடு மகிமைப்படும் சுவாமி. இந்த வார்த்தை கேட்கும் போது எழுதித்த நல்ல விதமாய் மாற்றும் விதிக்கப்படும் விதைகள் 30, 60, 100 பல தருவதாக நாமத்தை கத்தர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். யாரும் எழுந்து சங்கீதம் வாசிக்கலாம்.
பாடல்பட்ட சங்கீதம் 36. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்கள் முன் தேவ பயம் இல்லை. அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகம் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்களில் பரியந்தம் எட்டுகிறது. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்தினால் வெளிச்சம் காண்கிறோம். பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக. கடைசி வசனத்தை அவரும் சேர்ந்து வாசிப்போம். Let's read Psalm 36. Transgression speaks to the wicked deep in his heart. There is no fear of God before his eyes. For he flatters himself in his own eyes that his iniquity cannot be found out and treated. The words of his mouth are trouble and deceit. He has ceased to act wisely and do good. He plots trouble while on his bed. He sets himself in a way that is not good. He does not reject evil. Your steadfast love, O Lord, extends to the heavens, your faithfulness to the clouds. Your righteousness is like the mountains of God. Your judgments are like the great deep. Man and beast, you say, O Lord. How precious is your steadfast love, O God! The children of mankind take refuge in the shadow of your wings. They feast on the abundance of your house, and you give them drink from the river of your delights. For with you is the fountain of life. In your light do we see light. O continue your steadfast love to those who know you, and your righteousness to the upright of heart. Let not the foot of arrogance come upon me, nor the hand of the wicked drive me away. There the evildoers lie fallen, they are thrust down, unable to rise. Amen. கர்த்தர் நம்மை கடந்த ஒரு நாட்களும் சோபத்திரமாய் பாதுகாத்து